தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் கிரகங்கள் எப்படி எல்லாம் இருக்க போது, என்னவெல்லாம் இயக்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 5 விஷயம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் வச்சிருப்பீங்க, அது நடக்கலையேன்ற மாதிரி இந்த மாதம் ஃபுல்லா ஓடும். எப்போ? முதல் 15 நாளைக்கு. ஏன்னா சூரியன் வேற நம்மளுக்கு நீச்சமா இருக்கு. அடுத்த 15 நாளைக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் அமரும் போது கொஞ்சம் பொருளாதார ரீதியாக சில முடக்கங்களை சந்திக்க வேண்டி வரலாம். நம்ம ஒரு 5 ரூபாய் வரும்னு ஒரு இடத்துல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் கம்மியா 4,000 ரூபாயில முடியலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு லாபம் உண்டு, பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு லாபம் இல்லையேன்ற மாதிரியான ஒரு கன்க்ளூஷன்ல அது முடியும். கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கலாம். 8ஆம் இடத்துல போய் ராசிநாதன் மறைவார் போது என்னதான் உச்சமா இருந்தாலுமே அது 8ஆம் இடம் சொல்லும் போது அந்த 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா உடல் ரீதியான அசதிகளை கொடுக்கக்கூடிய இடமும் 8ஆம் இடம். ஆனா இன்னொன்னு சீக்ரெட் சொல்லவா? மந்திர தீட்சை, மந்திர பிரயோகம் இதெல்லாம் 8ஆம் இடம். அப்ப யாரெல்லாம் உங்களுக்கு எலுமிச்சம்பழம் உருட்டலான்னு யோசிச்சீங்களோ அவங்களாம் அவங்களுக்கே தெரியாம கண்ணு மூணு தெரியாம அடிச்சு புடிச்சு ஓட போறாங்க. எதிரியை தம்சம் பண்ண போறீங்க இந்த தடவை தனுசு ராசிக்காரங்க. ஓகே.